Hi, hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம ரீசன்ட்டா பர்ச்சேஸ் பண்ண Bolero B6 வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். இதான் நம்ம ரீசன்ட்டா பர்ச்சேஸ் பண்ண Bolero B6 வேரியன்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீயை பாத்துருவோம். இதுதான் வந்து Bolero உடைய ரிமோட் கண்ட்ரோல் கீ. சோ ஒரு கீ வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல், இன்னொரு கீ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கொடுக்குறாங்க. கீழ வந்து லாக் அன்லாக், அடுத்தது ஹசார் லைட். ஸோ பார்த்தீங்கன்னா அன்லாக் லாக். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா Bolero B6 வேரியண்ட்டோடைய ஃப்ரண்ட் போர்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாக ஏர் வென்டிலேஷனுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பம்பர். இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா B6 வேரியண்ட்டில் இந்த லேம்ப் மட்டும்தான் பிளாக் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த Boleroன்ற இது வந்து குரோம் ஃபினிஷிங். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்துடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாக் லேம்ப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ B6 ஆப்ஷனலுக்கும் B6க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. பின்னாடி வைப்பர் வரும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபாக் லேம்ப் வரும், அலாய் வீல் வரும். B6 ஆப்ஷனலில் இது B6ல் வந்து நார்மல் ட்ரம் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்துடும். இதுக்கு வந்து வீல் கேப் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு, ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு வந்து லைட் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து போட்டிருக்காங்க. என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு நான் சொல்கிறேன். அடுத்தது கேபினுக்கு வென்டிலேஷனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேபினுக்கு வர வென்டிலேஷன். நல்லா 7 சீட்டர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல விண்டோலாம் வைடாக இருக்குது. அடுத்தது இது வந்து ஆண்டனா, சைடு மிரர். இப்போ புதுசாக வந்து பேட்ச் கொடுத்துருக்காங்க டிசைன். பேக் வந்து நார்மல் ட்ரம் பிரேக் தான் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோக்கு வந்து நல்லாவே வியூ இருக்குன்றதுக்காக விண்டோஸ் வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி வந்துடும். டோர்லேயே அடுத்தது நம்பர் பிளேட், அங்கே ஒரு லேம்ப் இருக்குது. பின்னாடி வந்து இது வந்து டெயில் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து Boleroன்ற பேட்ச் வந்துடுது. இங்கே ஒரு வென்டிலேஷன். அடுத்தது டீசல் அப்லிஃப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இங்கே தான் வந்து டீசல். இதுக்கு லாக் வந்து கேபினில் இருக்கும். பின்னாடி வந்து 2 சென்சார் வந்துடுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு சென்சார், அதில் ஒரு சென்சார் வந்துடும். இது வந்து பேக் சைடில் இருக்கிறவங்க ஏறி போகிறதுக்காக ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் கட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அங்கே உள்ள வந்து சேக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த B6 வேரியண்ட்டுக்கெலாம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆயில் வந்து இதில் அப்ளிக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நல்லா வைடாகவே ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நார்மலாக நம்ம வந்து சோப்பி ஆயில் வாஷ் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா வைடு வியூ பாருங்கள், நல்லா பீஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்னென்ன க்ரோம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். க்ரோம் ஃபினிஷிங்கோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7500 ஷோரூம்லேயே பண்ணியாச்சு. ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ரோம் ஃபினிஷிங் வந்துடும் ஹெட் லேம்புக்கு. அடுத்தது பம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா
அந்த க்ரில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் இதுக்கு வந்து இந்த க்ரில்லு இந்த இதுக்கெல்லாமே வந்து இது எல்லாமே வந்து ஆக்சசரிஸில் வந்துடும் க்ரோம் ஃபினிஷிங். அடுத்தது எல்ஹெச் லேம்புக்கு வந்து க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்புக்கும் வந்து க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா சைட் மிரருக்கும் பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா டோர் வைப்பர்னு சொல்லுவாங்க, இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து டோர் வந்து இந்த ரெயின் வாட்டர்லாம் வந்து கொஞ்சம் கரோஷன் வந்துடும் அப்படின்றனால அது வந்து வைசர், டோர் வைசர் இது இந்த சைடு 3மே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் அங்கே இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ரெயிலு, இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க ரூஃப் ரெயில். அடுத்தது இங்கே ஸ்பாய்லர் வந்து கம்பெனிலேயே வந்து போட்டிருக்காங்க. இந்த ஸ்பாய்லரோட காஸ்ட்டு 5500 வரும். அடுத்தது இங்கேயும் ஒரு க்ரோம் ஃபினிஷிங். டோர் ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்தாங்க. அடுத்தது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டு, இந்த பேக் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு மட்டும் வந்து க்ரோம் ஃபினிஷிங் வராது கிட்டு, இது வந்து வெளியில் தான் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இதை வந்து வெளியில் நம்ம போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப்னியில் இந்த இடத்துல வந்து க்ரோம் ஃபினிஷிங் வந்துடும். இந்த பேட்சில் இது வந்து க்ரோம் ஃபினிஷிங் வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா கேபின் வென்டிலேஷனுக்காக இங்கேயும் ஒரு க்ரோம் ஃபினிஷிங் வந்துடும். சேம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டோர் வைப்பர் வந்துடும். அடுத்தது இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெயில் ரூஃப், இங்கேயும் ரெயில் ரூஃப் வந்துடும். அடுத்தது எல்ஹெச் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைடு மிரருக்கும் வந்து க்ரோம் ஃபினிஷிங். நெக்ஸ்ட்டு ஓகே காய்ஸ், வாங்க இப்போ இன்டீரியரில் போய் பார்க்கலாம் இன்டீரியரில் எப்படி இருக்குன்னு. காரை ஃபஸ்ட் அன்லாக் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் காய்ஸ் கீ. ஸோ இங்கே வந்து வண்டி கொஞ்சம் ஹைட்டாகவே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம காலை வச்சுட்டு உள்ளே போய் உட்காரலாம். இங்கே வியூவை பாருங்கள் காய்ஸ், வியூவே வந்து பயங்கர மாசாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஹாரன் மட்டும்தான் இருக்கும். நியூ பேட்ச் லோகோவை பாருங்கள் காய்ஸ். ஓகே, அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா டிரைவர் ஷீட் பக்கத்துலேயும் வந்து ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஹெட்லைட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பிரைட்னஸ். இது வந்து ஸ்டாப் ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது டிராஃபிக்கில் நம்ம போகும்போது இதை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா டிராஃபிக்கில் போகும்போது நம்ம கிளச்சை விட்டுட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும் வண்டி. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிளச்சை ப்ரெஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன். இது நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர் இதுலேயே வந்துடும். ஹை பீம் லோ பீம் இதிலே பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறத பார்த்திங்கன்னா இதில் வந்து மிஸ்ட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைப்பர் ஆன் ஆஃப் லோ ஹை. அப்புறம் இதை வந்து புல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சோப்பி வாட்டர் வரும் வாஷ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஹசார்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்ப்பு 4 இண்டிகேட்டர் எரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரியர் வியூ பார்க்குறதுக்கு ஒரு மிரர். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஷேடு. டோர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா இதில் வந்து லைட் எரியும். இதுவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இருந்துச்சுன்னா நம்ம லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா டோர் எதுவும் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அந்த லைட் எரியும். இந்த தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஆன்லேயே இருக்கும் லைட்டு. ஓகே, இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டல்லாம் வந்து பிடிச்சி ஏறுற மாதிரி கொடுக்கல. ஏன்னா இங்கே ஸ்டேரிங் இருக்குது, நம்ம ஸ்டேரிங்கை பிடிச்சி ஏறிக்கலாம். அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள்,
நல்லா அங்கே வந்து நல்லாவே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏசி வித்து ஃபேன். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கு. இது வந்து ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா வார்மு. ஸோ இதில் வந்து கியர் பார்த்தோம்னா ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த்து கியர், ஃபிஃப்த்து கியர் அண்டு ரிவர்ஸ். பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சென்டர் கன்சோல் இருக்குது. இங்கே வந்து 4மே வந்து பவர் விண்டோ, சைல்டு லாக் இருக்குது. இங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு கன்சோல் கொடுத்துருக்காங்க, ஏதாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு சார்ஜிங் போட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் வந்துடும். பேசஞ்சர் சீட்டுக்கு பார்த்தோன்னா அங்கே ஒரு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோ பாக்ஸில் வந்து இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. நமக்கு க்ளோ பாக்ஸில் என்னென்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஓகே ஓகே, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் லாக்கு. ஓகே, ரைட் சைடு டிரைவர் சீட் டோருக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா டோரில் வந்து நமக்கு பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கன்சோல் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு சின்னதாக ஒரு கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஏதாவது திங்ஸ் வேணும்னா நம்ம இது ரெண்டுலேயும் வச்சுக்கலாம். மற்றபடி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாக்கு அன்லாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்கில் இருக்குது. இப்போது டோர் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லாக்கு. இந்த டிரைவர் சீட்டுக்கிட்ட இருக்க லாக்கை நம்ம லாக் பண்ணோம்னாவே மற்ற எல்லா டோரில் இருக்க லாக்கும் வந்து என்கேஜ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எல்லா டோரில் இருக்க லாக்குமே வந்து டிஸ்என்கேஜ் ஆகிடும். ஓகே, வாங்க இப்போது பேசஞ்சர் சீட்டில் போய் உட்காருவோம். கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கோ பேசஞ்சர் உடைய ஷீட்டு. ஸோ இங்கே லெக் ரூம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. ஸோ லெக் ரூம்லாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கேபின் ஃப்ராக்ரன்ஸு வந்து சோலார்லேயே வந்து ரூம் ஃபுல்லாக வந்துடும். ஓகே, சீட் பெல்ட்ஸ் நல்ல கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. சேம் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பார்த்தோமோ அதே இது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க பேசஞ்சர் சீட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் டோரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து லாக்கு அன்லாக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேசஞ்சர் சீட்டுக்கான கம்ஃபர்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா லெக் ரூம் நல்லாவே இருக்குது, கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. இங்கேருந்து பார்த்தோன்னா அதான் லேம்ப் வந்து மிடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹேண்டில் நல்லா கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் பிடிச்சி ஏறுற மாதிரி. ஸோ இதான் கைஸ், விண்ட்ஷீல்டில் நமக்கு நல்லாவே விசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இதில் வந்து 3 சீட்டரு நமக்கு கம்ஃபர்ட்டாக வேணும் அப்படின்னா ஏதாவது ஹேண்ட் ரெஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இதில் கம்ஃபர்ட்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வாங்க ரியர் ஷீட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா கார் கவரு. ஸோ இதை அன்லாக் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த வெல்க்ரோ இதையும் எடுத்துகிட்டு இப்போ ரியரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே,
ஓகே. ஸோ காய்ஸ், ஹெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஹெட்ரூம்லாம் வந்து மேலே இடிக்கணும்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே டீசெண்டாக நீட்டாகவே இருக்குது. காரோடைய விண்ட்ஷீல்டை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஸ்டெப்பில் நம்ம வச்சு தான் ஏறி உட்காரணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டருக்கான எஸ்யூவி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லைட். ஸோ வாங்க இப்போ பானட்டை போய் பார்ப்போம். பானட்டுக்கான லிவர் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா, வாங்க கைஸ் நான் இங்கே வந்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து புஷ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் ஃப்ரண்ட்டில் வந்து பானட்டுக்கான அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க கைஸ் போய் பார்க்கலாம் பானட் எப்படி இருக்குது. ஸோ இது இந்த ஸோ காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான மஹேந்திராவோட இன்ஜின். நீங்கள் பாருங்கள் காய்ஸ். ஓகே, இது வந்து பிரேக் ஆயில் காய்ஸ். இது வந்து பிரேக் ஆயில், இது வந்து விண்ட்ஷீல்டு க்ளீன் பண்ணுற சோப்பி ஆயில். அடுத்தது இது வந்து கூலண்ட் ஆயில், இது வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில், பேட்ரி அண்ட் guys engines, electrical system. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அப்சர்வருக்காக நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. வண்டி நல்ல ஒரு பிக்கெஸ்ட் மான்ஸ்டர் மாதிரி இருக்குது guys. வண்டி லுக்கை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் காய்ஸ். இப்படி வந்து டக்குன்னு போட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஓகே காய்ஸ், எல்லாம் ஓகே காய்ஸ். இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து ஒரு ரைடு எடுத்து பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஓகே, ஸோ காய்ஸ் ஒரு ரைடு எடுத்து பார்ப்போம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிப்போம். எஸ்யூவோடைய அந்த ரக்கடான ஒரு ஃபீல் வருதுங்க வண்டியை வந்து ஆக்சிலேட் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது. ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கியர் போட்டு இதில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் காய்ஸ். இதில் வந்து டயர் ப்ரெஷர்,
35 பின்னாடி ஸ்டெப்னி வீலுக்கும் வந்து நமக்கு டயர் ப்ரெஷர் காமிச்சிடும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு 71 கிலோமீட்டர் போகும். இது வந்து 1000 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கு. ஸோ சீட் பெல்ட் வார்னிங் காட்டுது. சீட் பெல்ட் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏசி ஆன் பண்ணுவோம் காய்ஸ். நல்ல சில்னஸ் இருக்குது காய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டி ஒரு ரைடு எடுத்து பார்ப்போம் காய்ஸ். மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் ஆஃப் ரோடுக்கான வெஹிக்கிள் தான். வண்டியை நம்ம ஆஃப் ரோடுக்கே கொண்டு போகலாம். இதை கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பாருங்கள், அதுலேயே நம்ம ரியரில் பார்த்துக்கலாம் வண்டி எதுவும் வருதா அப்படின்னு. இங்கேருந்து உட்காந்து நம்ம வண்டி ஓட்டும் போது ஃப்ரண்ட் பானட் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். இப்போ வண்டி வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. வண்டி அப்படியே ஓட்டும் போதே ஒரு ரக்கடான ஃபீல் வருது கைஸ். ஓகே, now we are putting a reverse gear. அதுலேயே வந்து நம்ம எந்த கியரில் போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு கியரிங் இண்டிகேஷன் கூட வந்துடும். இதில் பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும் செகண்ட் கியரில் போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு ரக்கடான வியூ கைஸ். கம்ப்ளீட் 7-seater SUV கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.